இதே மகாவிஷ்ணு அவர்கள் பள்ளிக்கல்வி பாடநூல் திட்டக்குழு லியோனி அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அன்பில் மகேஷ் அவர்களையும் இதுக்கு முன்னாடி சந்திச்சு பேசியிருக்கிறாரு. சந்திப்போம் மாட்டோம்னு சொல்லவே மாட்டோம். யார் வந்தாலும் சந்திப்பாங்க. இவருக்கு முதல் பள்ளிக்கூடம் இல்லை சார், இவர் தொடர்ச்சியா பல்வேறு பள்ளிக்கூடங்களை கலந்துக்கிறாரு. இதே பேச்சத்தான் அங்கேயும் பேசியிருக்கிறாரு. முதல்ல எத்தனை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டார் புள்ளி விவரமோ தகவல் இல்ல. போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பைத்தியமா இருந்தா பதில் சொல்லலாம். மொத்த கூடாரமே பைத்தியமா இருந்தா சீமானுடைய பையன் இப்ப எந்த சிலபஸ்ல எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான், அவருடைய கட்சி கொள்கை என்ன? சார் அவர் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது சார். எங்களை கேள்வி கேட்கிற நீ யோகியமா இருங்க. அரசியல் பேசும்போது தனிப்பட்ட விவகாரத்துக்குள்ள போறீங்க. எது தனிப்பட்ட விவகாரம்? சீமானுடைய ஒரு பேச்சாவது தனிப்பட்ட தாக்குதல் இல்லாம உன்னை காட்டுங்க, நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன். நாம் தமிழருக்கு 2 எலெக்ஷன்ல ஓட்டு போடுறோம், 3வது எலெக்ஷன் போட மாட்டேங்கிறோம். வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. வாக்கு சதவீதம் அதிகரிச்சுன்னா புள்ளி விபரத்துல சொல்லுங்க, இதுவரையில் அவர் நீங்க போதைக்கு அடிமையா இருக்கிறீங்க. கடுமையான தாக்குதல்லாம் எப்படி சார்? கலைஞர் அவர் என்ன சொன்னாங்க? அம்மா பாப்பா சொல்ல சொல்லுங்க, அவங்க அண்ணன் தங்கச்சி சொல்ல சொல்லுங்க. பைபிள் இருக்கு கீதையில இருக்குன்னா அவங்கள சொல்ல சொல்லுங்க. எப்படி வக்காலத்து வாங்குறீங்க? நீங்க பைபிள் கீதையில இருக்குன்னா அவங்க அப்பா பார்த்து தண்டாலன்னு சொல்ல சொல்லுங்க. இணையதளங்களில் நிறைய பேர் எழுதுறாங்க, டிடிவி வாசன் பைக் வேகமா ஓட்டினாரு, அரெஸ்ட் பண்ணீங்க, நீங்களே கார் ரேஸ் நடத்துறீங்களேன்னு கேட்குறாங்க. பைத்தியம் புத்தி போச்சு, கீழ்பக்கம் தான் அனுப்பணும். கார் ரேஸுக்கும் டிடிவி வாசனுக்கும் ஒருத்தர் முடிச்சு போடுறான்னா முடிஞ்சிச்சவன் கதைன்னு அர்த்தம். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசு மருத்துவமனை சிகிச்சை எடுத்ததை நாங்க காமிச்சிட்டோம்னா ஒரு தற்கொலை பண்ணிப்பாரா? எத்தனை முறை சீமான் அரசாங்க அரசு மருத்துவமனைக்கு போனார் அதை சொல்லுங்க. நான் புள்ளி விபரமா போட்டோ கூட கொடுக்குறேன். இப்ப கூட நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே முட்டு கொடுக்குறீங்களே. உங்களுடைய நோக்கம் திமுகவை திரும்பப்படுத்தினா தானே. நான் கேட்கறது, தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் கட்சியில சேர்ந்தாரா? சேர்ந்தாதான் கேள்வி கேட்கணும். சீமான் விஜய் கட்சியில சேர்ந்தாரா? நீ 4 முறை கூப்பிட்டு பார்த்து தம்பி 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 என்னென்னவோ கதறன. விஜய் கிட்ட எந்த பதிலும் வரல. அரசியல் பேசும்போது தனிப்பட்ட விவகாரத்துக்குள்ள போறீங்க. எது தனிப்பட்ட விவகாரம்? சீமானுடைய ஒரு பேச்சாவது தனிப்பட்ட தாக்குதல் இல்லாம உன்னை காட்டுங்க, நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் திமுகவினுடைய முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ச்சியாக திமுகவை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்குது. நேற்றைக்கு அசோக் நகரில் மகாவிஷ்ணு நபர் கலந்து கொண்டு பேசுகிறாரு. நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. திமுக கூட்டணிக்குள்ளேயே சலசலப்புகள் உண்டாகியிருக்கு. இன்றைக்கு காலையில் எஸ்எஃப்ஐ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் அவர் கலந்து கொண்டு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் முதல்ல இந்த சர்ச்சைகளை எப்படி சார் வருது? திமுக கூட்டணி கட்சி மட்டும் கண்டனம் தெரிவிக்கல, மாண்புமிகு அமைச்சரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்க விஷயம். இது போன்ற விஷயங்கள் மீண்டும் நடக்காத அளவிற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தான் முதல்ல அதை நிகழ்ச்சியில எழுந்து கண்டிச்சிருக்காரு. அதாவது மாற்றுத்திறனாளி எப்போ சொல்லுவோம்னா, பார்வை இல்லாதவரை மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பார்வை இருந்தது, மீதி இருந்த ஆசிரியர்கள் தான் மாற்றுத்திறனாளியாக இருந்திருக்கிறாங்க. ஒரு பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி தன்னுடைய தமிழ் உணர்வை, இந்த சுயமரியாதையை, எல்லாரும் சமம் என்பதை காண்பிக்கிற வகையில் அந்த சொற்பொழிவுக்கு அங்கேயே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மிக 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 பாராட்டத்தக்க ஒரு நபராக, ஆசிரியராக அவரை போற்ற. அதான் மாண்புமிகு அமைச்சருக்கு சால்வை அணிவித்து களத்திலே எதிர்ப்பு தெரிவித்ததற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்திருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காது என்பது கல்வித்துறை உறுதியளித்து சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். இது மீண்டும் மீண்டும் நடக்குது அப்படின்ற போது எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு ஊடுருவல் இருக்கு சார். ஆனால் இந்த பள்ளிக்கூடம் சென்னையிலே மிக முக்கியமான ஒரு பள்ளிக்கூடம். இதே மகாவிஷ்ணு அவர்கள் பள்ளிக்கல்வி பாடநூல் திட்டக்குழு லியோனி அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அன்பில் மகேஷ் அவர்களையும் இதுக்கு முன்னாடி சந்திச்சு பேசியிருக்கிறார். அமைச்சர் திண்டுக்கல் லியோனி அவர்கள் ஒரு சேர்மன், ஒரு வாரியத்தினுடைய தலைவர், மாண்பு கல்வி அமைச்சர். பொதுமக்கள் மனு கொண்டு சந்திக்கிற பொழுது யாரையும் சந்திப்போம் மாட்டோம்னு சொல்லவே மாட்டோம். யார் வந்தாலும் சந்திப்பாங்க. என்ன கோரிக்கைன்னு கேட்பாங்க. அந்த கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும், மக்களுக்கு பயனடைக்கூடியதாக இருக்கணும், அரசாங்கம் ஒத்துக்கூடியவராக இருந்தால் நிறைவேற்றுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. சந்திச்சதே தப்புன்னு சொல்ல முடியாது. மாறுபட்ட கருத்துள்ளவர்கள், மாறுபட்ட சிந்தனையாளர்கள், மாறுபட்ட கொள்கை உள்ளவர்கள்லாம் சந்திக்கிறது, கோரிக்கை வைக்கிறது, பேசுகிறது என்பது இயல்பு. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்தது மிக மிக தவறு, அனுமதித்திருக்கக்கூடாது என்பதுதான் திமுகவின் கொள்கை, இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை, மாண்பு கல்வி அமைச்சருடைய கொள்கையும் அதுதான் சொல்லியிருக்கிற. நடவடிக்கை எடுக்கப்படும். என்னை பொறுத்த தனிப்பட்ட கருத்து, யார் அழைத்தார்களோ குறிப்பாக அந்த தலைமை ஆசிரியர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போல சர்ச்சைகளை வித்துட்டு, சர்ச்சைகளை உருவாக்கி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்டப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கிற இது போன்ற அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு சில சங்கி ஆசிரியராக இருந்தாலும் அல்லது தலைமை ஆசிரியர் மீது கடுமை நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்த
வருங்காலத்தில் இது போன்ற தவறுகளை யாரும் செய்ய மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இது இவருக்கு முதல் பள்ளிக்கூடம் இல்லை சார். இவர் தொடர்ச்சியாக பல்வேறு பள்ளிக்கூடங்களில் கலந்துக்கிறாரு. இதே பேச்சை தான் அங்கேயும் பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு இங்கேயும் தொடருது. அந்த முதல்ல எத்தனை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் புள்ளி விவரமோ தகவல் இல்லை, என்ன பேசுனாருன்னு தெரியாது. ஆனால் இங்கே பேசுகிற போது அது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இருந்த நடந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் இப்படி பேசியிருந்து மற்ற வாதியார்கள் ஆசிரியர்கள் வேடிக்கை பார்த்திருந்தால் அதை விட கேவலம் ஒன்றும் இருக்க முடியாது. ஆனால் இந்த ஆசிரியர் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதை வெளியுலகத்து காட்டியிருக்கிறார். வெளியே வந்திருக்கிறது விஷயம் இன்னைக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் அதிமுக தரப்புல இருந்து பேசும்போது எங்களை சங்கிய ஆட்சின்னு சொன்னாங்க. எங்க ஆட்சியில் கூட இப்படி நடக்கல. ஆனால் திமுக ஆட்சியில தான் கிட்டத்தட்ட RSS ஆட்சியாவே மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. நான் முதல்ல சொல்றேன், நீங்க யார் எந்த துறையில் எந்த பதவியில் RSS அல்லது இந்துத்துவ சிந்தனை ஊடுருவி இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. வெளிப்படைய தன்மையில் வந்துட்டாங்கன்னா இவங்க RSS இவங்க அதுன்னு பிரித்து சண்டை போடலாம். இவங்க எல்லாமே முகமூடி அணிந்து தான் இருக்கிறார்கள். யாரும் வந்து வெளிப்படையாக இல்லை. இதை சொல்வதற்கு அதிமுகவுக்கு தகுதியே கிடையாது. அதிமுக 4.5 ஆண்டுகால ஆட்சி ஜெயலலிதா மறைந்த பிறகு பொம்மை அமைச்சராக பொம்மை முதலமைச்சராக தான் இருந்தார்களே தவிர அந்த ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக ஆட்டி படைத்தது RSS தான். இந்துத்துவ சிந்தனை தான் ஆட்டி படைத்தது. பொம்மையாக இருந்தார்கள். நீட்டுகிற இடத்தில் கையெழுத்து போடுகிற அடிமையாக இருந்தார்கள் அதிமுக காரர்கள். இங்கே அப்படி இல்லை. இந்த செய்தி வந்து நல்லா கவனிக்கும். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த செய்தி நேற்று மதியத்துக்கு மேலே தான் வைரல் ஆகுது. அதாவது வீடியோ வருது. அந்த வீடியோ வந்து அடுத்த 12 மணி நேரத்தில் அதெல்லாம் நினச்சிப்பார். அடுத்த 12 மணி நேரத்தில் ஆலோசனை கூட்டம், ஆய்வு கூட்டம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறார், ஆசிரியரை பார்க்குறார், நடவடிக்கை எடுக்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்குது? ஆனால் அதுக்கு இடையிலேயே போராட்டமும் நடந்துச்சு. இது வேகமாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சப்போர்ட் பண்ணலை. நாங்கள் இது அரசாங்கத்தின் கவனத்திற்கு தெரியாமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியரால் அல்லது அங்கே இருக்கிற பெற்றோர் யாரோ ஒருவரால் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு உட்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. இது மாவட்ட கல்வித்துறையோ அல்லது பள்ளி கல்வித்துறையோ அல்லது அரசாங்கமோ ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி அல்ல. தவறு நடந்தது, பார்வைக்கு வந்தது, நடவடிக்கை எடுத்திருக்கு. ஒரு தனியார் பள்ளியில நடக்குது பேசுறாருன்னா அது வேற விஷயம். ஆனா அரசு பள்ளிக்கூடத்துல கலந்து கொண்டே இப்படி பேசுறாங்க. அதுதான் சார், இப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு மூலம் தவறு. அவர் பின்பலத்தை ஆராய்ந்திருக்க வேண்டும். அல்ல அவர் எந்த சிந்தனை உடையவர் ஆராய்ந்திருக்க வேண்டும். அல்லது எந்த சிந்தனை பின்பலத்தில் இயங்குகிறார், இல்லை யார் அவர் இயக்குறார் வந்து ஆய்வு பண்ணியிருக்கணும். யாரோ சொன்னதை நம்பி அந்த அசோக் நகர் பள்ளிக்கூடம் வந்து அவரை அழைத்திருக்கிறது. தமிழில் சிம்பிளாக ஒரு பழமொழி சொல்லுவாங்களோ, உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிக்கணும்ன்ட்டு அசோக் நகர் பள்ளி நிர்வாகம் உப்பு சாப்பிட்டது, இன்னைக்கு தண்ணி குடித்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பாடம். தமிழ்நாட்டில் இருக்கிற தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடம் நடத்துகிற ஆசிரியர் பெருமக்கள் அல்லது தனியார் பள்ளிக்கூடங்கள், நீங்கள் எந்த நிகழ்ச்சிக்கு யாரை அழைக்க வேண்டும் என்பதை ஒரு 2 வீடியோக்களை பார்த்துவிட்டு முடிவு செய்து விடாதீர்கள். யார் எப்பேற்பட்டவர், எந்த சிந்தனை உடையவர், யார் பின்பலத்தில் இருக்கிறார், யார் இயக்குகிறார், அவர் எந்த கருத்தை முன்மொழிகிறார், எதை திணிக்கிறார் என்பதை தயவு செய்து பார்த்துவிட்டு நிகழ்ச்சிக்கு அழையுங்கள். அதே போல ஆளுநர் அவர்கள் நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. அவர் குறிப்பா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் அனுமதிப்போம்னு ஏற்கனவே திமுக அரசாங்கம் ஒத்துக்கிட்டது. ஆனா இப்ப போலியா எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாரு. இல்லை, எங்கே ஏற்றுக்கிட்டோன்னு தெரியல. முதல்ல ஆளுநர் என்பது ஆளுநர் வேலையை பார்க்கணும். அவர் ஆளுநர் வேலையை தவிர மீது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறார். எத்தனை முறை அவர் அவமானப்படுவார், எத்தனை முறை அவரே மூக்குடைச்சிப்பார், இல்லை எத்தனை முறை மன்னிப்பு கேட்பார், எத்தனை முறை பின்வாங்குவார் என்பது அவர் ஒரு சவர்கர் பரம்பரை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கேட்பது மாநில பாடத்திட்டம் சரியில்லை, நாங்கள் ஒரு பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், அதுதான் சரின்றாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரெல்லாம் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. படித்த கல்வியாளர்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. இது ஆளுநர் ரவிக்கு தேவையில்லாத வேலை. இந்தியாவிலே சிறந்த பாடத்திட்டம் நம்மளுடைய பாடத்திட்டம். சுயமரியாதை கற்றுத்தர்றது, சுய தொழிலை கற்றுத்தர்றது இன்னைக்கு எங்கு போனாலும். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, அரசாங்கத்தின் பாடத்திட்டத்தில் படித்த அப்துல் கலாம் தான், அதுவும் தமிழ் வழி கல்வியில் படித்தவர் தான் இந்தியாவின் ஜனாதிபதியாக விஞ்ஞானியாக உயர்ந்தார். திரு மயில்சாமி அண்ணாதுரை இப்பொழுது ராக்கெட் ஏவுதளத்தில் நாசாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், அல்லது தமிழ்நாட்டில் அறியப்பட்டிருக்கிற பிரபல மருத்துவர்கள். வடநாட்டிலிருந்து இன்னைக்கு இந்தியாவின் மருத்துவத்துறையின் கேபிட்டல் சிட்டியாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது. அது அரசாங்க மருத்துவமனையா தனியார் மருத்துவமனையும் வேறு. ஆனால் 2 மருத்துவமனையில் வேலை செய்கிற டாக்டர்கள் ஒன்று தான். கட்டடங்கள் வேறு வேறாக இருக்கலாம், பெயர் வேற வேறாக இருக்கலாம், ஆனால் பணியாற்றுகிற மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் படித்தவர்களாம். இன்னைக்கு மிகப்பெரிய மருந்து நிபுணராக இருந்தாலும் சரி, இருதய நிபுணராக இருந்தாலும், எந்த பெரிய பெரிய டாக்டராக இருந்தாலும் தமிழ் வழியில் தமிழ் பாடத்திட்டத்தில் பயின்றவர்கள். இன்றைக்கும் இந்தியா முழுக்க நான் போயிருக்கிறேன், தமிழ்நாட்டில் தான் கல்வி தரம் குறைவா இருக்குன்னு சொல்றாரு. அவருடைய சொந்த மாநிலத்தை போய் எட்டி பார்க்க சொல்லுங்க. அவர் சொந்த மாநிலம் பீகார் எப்படி இருக்கிறது,
அவருக்கு ஆதரிக்கிற உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கிறது, அவர் ஆதரிக்கிற மத்திய பிரதேசம் எப்படி இருக்கிறது, அவர் ஆதரிக்கிற ஹரியானா எப்படி இருக்கிறது, அவர் அவங்க ஆட்சி செய்கிற உத்தரகாண்ட் எப்படி இருக்கிறது, தயவு செய்து விவாதத்துக்கு வர சொல்லுங்கள். ஆளுநர் என்ன பண்றாருன்னா ஆளுநர் இடத்துல கோல் அடிச்சிட்டு இருக்காரு. ஆளுநர் அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்பி எம்எல்ஏ ஆயிட்டு இல்லை ஒரு கட்சிக்கு தலைவராகவும் நிர்வாகி ஆயிட்டு நேருக்கு நேர் விவாதம் செய்தால், இல்லை அது முடியாது, நான் ஆளுநர் பதவியில சொகுசா வாங்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுடைய நடைமுறை ஒத்தி விட்டு திமுகவோடு விவாதம் நடத்த வாருங்கள். எந்த பாடத்திட்டம் சிறந்த பாடத்திட்டம், எது இந்தியாவில் வழிகாட்டி இருக்கிறது, எந்த பாடத்திட்டம் சிறப்பானவர்களை உருவாக்கி இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் பிஜேபியில் இருக்கிற அண்ணன் எல்முருகனாக இருந்தாலும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் பல பேர் தமிழ்நாட்டில் பாடத்திட்டத்தை படிச்சவங்க தானே. அவங்க எங்க படிச்சவங்க? நான் திருப்பி ஆர்.என். ரவி அவருடைய மாநிலத்தில் அவர் சொல்ற பாடத்திட்டம் என்ன விளைவு ஏற்படுத்தி இருக்கிறது, இதே தமிழ்நாட்டின் பாடத்திட்டம் என்ன விளைவு ஏற்படுத்தி இருக்கிறது, சிந்திச்சு பார்க்க சொல்லுங்க. ஏன் குழப்புறீங்க? நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் நிதி தருவோம்னு சொன்னா நான் உங்க அப்பா காசா கேட்டோம், பிஜேபி காசியா கேட்டோம், பிஜேபி கட்சி நிதியா கேட்டோம்? இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் செலுத்திய வரி பணத்தில் நீங்கள் கல்வித்துறைக்கு தர வேண்டிய பணத்தை தாருங்கன்றோம். இது வரைக்கும் எந்த அரசாங்கம் இப்படி நேரடியாக மிரட்டி இருக்கா? பாஜகவினுடைய சூர்யா அவர்கள் பேசும்போது புதிய கல்விக் கொள்கையையும் திமுக அரசாங்கம் ஏத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு போலியா எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏத்துக்கிட்டாங்கன்னா கையெழுத்து போட்டதை காட்டுங்க. எங்க ஏத்துக்கிட்டாங்க? ஏன் நீங்க ஒரு தேசிய கட்சியிலேருந்து பேசுறீங்க, ஒரு இந்தியாவுடைய ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி பேசணும்னே தெரியாதா? எங்க எப்போ யார் ஏத்துக்கிட்டா? நாங்கள் இப்பொழுதும் சொல்லுகிறோம், நாங்கள் அன்று வரும்போது சொன்னதான் இப்பொழுதும் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் பிடிக்கல, ஒரு சிலது ஏத்துக்க மாட்டோம், இதெல்லாம் திருத்துங்கன்னு சொல்றோம். அன்னைக்கே தான் பேசணும், இன்னைக்கே தான் பேசுறோம். உங்களுடைய கல்வி கொள்கை எங்கள் மாநிலத்துக்கு ஒத்து வராது, அதை திருத்துங்க, நாங்கள் ஏத்துக்கிறோம். இப்போ நீங்க திருத்துங்கன்றதை சொல்லி விட்டுட்டு நீங்க ஏத்துக்கிறேன்னு சொன்னாங்களே, என்ன நியாயம் அது? சொல்லுங்க, எப்போ யார் எந்த இடத்துல சொன்னாங்க, அது ஆதாரத்தோட சொல்லுங்களேன். எதுக்காக எதிர்க்கிறோம்? நாங்க சொல்ற பாயிண்ட் என்ன, எந்த பாயிண்ட் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதை வெளிப்படையா சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்துங்க, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேளுங்க. இந்தந்த பாயிண்ட் திமுக எதிர்க்கிறாங்க, இந்தந்த பாயிண்ட் வேணான்றாங்க, அது சரியா தவறா போய் கேட்க சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட அடிப்பாங்க. ஹெச் ராஜா இதே கேள்விதான் கொஞ்சம் மாத்தி கேட்கிறாரு. இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் தேவையில்லைங்கிறாங்க, ஆனா இவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல சிபிஎஸ்இ வச்சிருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் போர்டு வச்சிருக்கிறாங்க, ஹிந்தியவே அனுமதிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரு பைத்தியமா இருந்தா பதில் சொல்லலாம், மொத்த கூடாரமே பைத்தியமா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் அறிவு வேண்டாம், ஒரு ஆவரேஜ் அறிவு இருக்கணும். 1976 வரைக்கும் தமிழ்நாட்டில் 1% அளவுக்கு தான் தனியார் பள்ளிக்கூடங்கள் இருந்தன. 76 வரைக்கும். காங்கிரஸ் ஆட்சி 67 போகிறது, அண்ணா முதலமைச்சர் ஆகிறார், 69 இருக்கிறார், கலைஞர் முதலமைச்சர் ஆகிறார், 71 திருப்பி ஜெயிக்கிறார், 76 ஆட்சி எமர்ஜென்சியில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. 76 இந்தியா ஃபுல்லாக எமர்ஜென்சி இருக்கிற பொழுது மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு மாற்றப்படுகிறது. நல்லா கேட்கணும். நிறைய அறிவு ஜீவிகள், தன்னை மிகப்பெரிய அறிவால் நினைச்சிட்டு இருக்கிறவங்க, எது இன்னுமே தெரியாதவங்க, நுனிப்புள்ள மேஞ்சிக்கிட்டு திமுகவை குறை சொல்ற எல்லா அறிவுஜீவிக்கு சொல்லுகிறேன், 76 கல்வி மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. 77 யார் ஆட்சிக்கு வரா? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரார் முதல் முறை. என்ன பண்ணியிருக்கணும்? ஏன் மாநில பட்டியல் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு போச்சு, அதை திருப்பி எங்களுக்கே தரணும்னு கேட்டிருக்கணும். மொராய் தேசாய் பிரைம் மினிஸ்டர். சார் அவங்க தான் அனைத்து இந்திய அண்ணா திமுகன்னு மாறிட்டாங்களே சார். அனைத்து இந்திய அண்ணா திமுக இந்திய தேசிய கட்சியாக மாறிச்சுங்க. இந்திரா காந்திக்கு பயந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு மாறிட்டாங்க. அடுத்த ஆட்சிக்கு வராங்க, மாநில பட்டியலேருந்து கல்வி மத்திய பட்டியலுக்கு போகுது. அடுத்த 6 மாசத்துல 10 மாசம் தமிழ்நாட்டில் தேர்தல், எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார். இவர்களால் அந்த கல்வியை மீண்டும் மாநில பட்டியல் கொண்டு வர முடியல. 77 80 தேர்தல், எம்ஜிஆர் முதலமைச்சர், மாநில பட்டியல் கொண்டு வர முடியல. 84 மீண்டும் தேர்தல், எம்ஜிஆர் முதலமைச்சர், கொண்டு வர முடியல. 10 வருஷத்துல இந்த 76 to 86 இருக்குல்ல, எம்ஜிஆர் முதலமைச்சர் அந்த 10 வருஷத்துல 1% இருந்த தமிழ்நாட்டின் தனியார் பள்ளிக்கூடங்கள் 75%க்கு வந்தது. அப்போதான் சாராயம் விற்கிறவன் காலேஜ் ஆரம்பிச்சான், அப்போதான் கஞ்சா விற்கிறவன் காலேஜ் ஆரம்பிச்சான். தனியார் பள்ளிக்கூடங்கள் எக்கச்சக்கமாக உருவெடுத்தது 77 to 87 தான். புள்ளி விபரங்கள்லாம் இருக்கு, யார் யார் எந்தெந்த ஸ்கூல் எப்போ ஆரம்பிச்சாங்க, எந்தெந்த காலேஜ் ஆரம்பிச்சாங்க, எவ்வளோ வந்ததுன்னு. அப்படி கல்வி ஆரம்பிக்கிற பொழுது மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் சில சிலபஸ் இருக்கு, மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் 2-3 சிலபஸ் இருக்கு. இப்போ நீங்க இருக்கிறீங்க, நீங்க எஜுகேஷன்ல சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிற பொழுது நீங்க யோசிக்கலாம், நம்ம எந்த சிலபஸ்ல ஸ்கூல் நடத்தலாம், எது நல்லா
கை கொடுக்கும், எது நிறைய பசங்களை சேர்க்கும், எது நம்மளை பலமாக்கும் அப்படின்னு பார்க்குற பொழுது சில பேர் மாநில கல்வித்துறைக்கு, மாநில அரசாங்கத்தின் கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற சிலபஸை எடுத்துப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்லாம் சொல்லி தரணும், இது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இந்த ஸ்கூல் பேர் எடுக்கணும், புகழ் சேர்க்கணும் அப்படின்ட்டு மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிலபஸை தேர்ந்தெடுப்பாங்க. மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிலபஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க சொல்கிற எந்த மொழி வேணாலும் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இதே தான் ஹெச்ராஜ் என்ன இல்லை, நான் சொல்கிறேன் மாநில சர்க்கார் நினைக்கிறேன், மாநில சர்க்கார் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிலபஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் இஷ்டத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. மாநில சர்க்கார் எதையெல்லாம் விதிவிலக்கு அளித்திருக்கோ, எதெல்லாம் கொடுக்கக்கூடாது சொல்லுதோ, படிக்கக்கூடாது சொல்லுதோ அது படிக்க வைக்க முடியாது. எதை படிக்க வைக்கணுமோ அதான் படிக்க வைக்க முடியும். நாங்கள் மாநில கட்சி, மாநிலத்தை ஆட்சி நடத்துகிறோம், மாநிலத்தை கட்சி நடத்துகிறோம், எங்கள் கொள்கையில் எந்த விதமான சமரசம் கிடையாது. ஒன்று. சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் வந்தது, இந்தியாவிலேயே இந்தி இல்லாதவர்கள் இந்தி அதிகம் கற்றுக்கிறது தமிழ்நாட்டில். திமுக இந்தியை எதிர்க்குது, நடிக்கிறாங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்கிறாங்க, அவங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி சொல்லித்தராங்க, இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்கிற தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் இந்தி அதிகம் எங்கே கற்றுக்கிறாங்க? இந்தி பேசாத மாநிலத்தில் இந்தி அதிகம் கற்றுக்கொள்வது தமிழ்நாட்டில் தான். இது ராஜாவுடைய பேச்சுக்கே முரண்படா இல்லையா? நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் வச்சுக்கோங்களேன், இந்தியை வேணானே சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி இந்தியாவிலே அதிகம் இந்தி கற்றுக்கிறவர்கள் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க? நீங்கள் யாரு? சார் அவர் என்ன கேட்குறாரு, நீங்கள் முதல்ல உங்கள் பள்ளிக்கூடத்தில் அதை பண்ணி காட்டுங்கன்னு கேட்குறாரு. எதை பண்ணி காட்டணும்? நீங்கள் மாநில கல்வி திட்டமே வைங்க, நீங்கள் ஹிந்தி இல்லாமலே வைங்க அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு ஒருவேளை பேரனோ பேத்தியே இருந்தால் கொண்டு வந்து சேர்க்க சொல்லுங்க, அந்த பாடத்திட்டமும் அங்கே இருக்கு. இது பெற்றோருடைய விருப்பத்தை பொறுத்து, பள்ளிக்கூடத்தின் விருப்பத்தை பொறுத்து அல்ல, பெற்றோருடைய விருப்பத்தை பொறுத்து. பெற்றோருடைய விருப்பத்தை பள்ளி நிர்வாகம் திணிக்க முடியாது. ராஜா என்ன சொல்றாரு, எதிர் வீட்டுக்கார பையன் இதுதான் படிக்கணும் அப்படின்னு ராஜா திணிக்கிறாரு. அது எப்படி திணிக்க முடியும்? நாங்கள் அதுதான் எதிர்க்கிறோம். நாங்கள் என்ன சொல்றோம், எந்த சிலபஸ்ல படிக்கணும், எந்த பாடத்திட்டத்தை படிக்கணும்ன்றதை பெற்றோர் தான் முடிவு பண்ணணும், மாணவர்கள் தான் முடிவு பண்ணணும், அரசாங்கம் முடிவு பண்ண முடியாது. எங்களுடைய இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பள்ளி நிர்வாகம் எதுவும் முடிவு நீங்க அந்த பள்ளியை நோக்கி போறதால் தானே முடிவு பண்ற பெற்றோர் தானேங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த சிலபஸ் தான் இருக்குன்னு தெரிஞ்சுதானே நீங்க போறீங்க. அவங்க கூப்பிட்டாங்களா அவங்கள? இதுதான் பகல் வேஷம்னு ஹெச்ராஜா சொல்றாங்க. அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ஒரு மாதிரியாகவும் அரசுன்னு வந்தா வேற மாதிரியாகவும் நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப குஜராத் எடுத்துப்போம், அவங்க குஜராத் மாடல் தானே. குஜராத்ல என்ன மாதிரி இருக்கு? தனியார் பள்ளிக்கூடமும் அரசாங்க பள்ளிக்கூடம் ஒரே பாடத்திட்டத்தில் இயங்குதா? சொல்வாரா ராஜா? குஜராத்தில் தனியார் பள்ளிக்கூடங்கள் ஒன்று கூட பாஜக காரந்தே கிடையாதா? அப்போ அரசாங்க பள்ளிக்கூட சிலபஸும் குஜராத் தனியார் பள்ளிக்கூட சிலபஸும் ஒன்றா? அப்போ அங்கே பகல் வேஷம் போடுறாங்களா? அங்கே ஏமாத்துறாங்களா? அங்கே குஜராத் மக்களை பிஜேபி தலைவர்கள், பிஜேபி நிர்வாகி ஏமாத்துறாங்கன்னா நாங்கள் அப்படி எடுத்துக்கிறோம். சரி சார், ஹெச்ராஜா கூட நம்ம சங்கின்னு விட்டுருவோம். இப்போ சீமான் அவர்கள் பேசும்போது அதை விட பெரிய சங்கி அவர். இப்படி எல்லாரையும் நீங்க முத்திர குத்திங்கன்னா எப்படி சார்? இல்லைங்க, ஒரு படத்துல விஜய் சொல்லுவாங்க, வடிவேல சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மறைச்சாலும் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் மறைச்ச உன் கொண்டையை மறைச்சியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் யாரும் அதிகமாக பேசுறதே இல்லை. பிஜேபியில் நாடாளுமன்ற தேர்தல் படுதோல்விக்கு பிறகு பிஜேபியினுடைய எந்த வாய்ஸும் வெளியே வர்றது இல்லை. ஏன்னா பிஜேபி முடிவு பண்ணி வச்சிருக்கு, பிஜேபியின் குரலாக பேசப்படுகிற அனைத்தும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கிறார்கள். அது ஹெச்ராஜா இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, கருணாகராஜன் இருந்தாலும் சரி, சீனிவாசா இருந்தாலும் சரி, தமிழிசையாக இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமன் இருந்தாலும், எல் முருகனாக இருந்தாலும், இவருடைய குரல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அருவருப்பாக இருக்கிறது. அவரால் ஜீரணிச்சிக்கவே முடியல. அப்போ பிஜேபி என்ன பண்ணுது, மீதி 4 பேர் வாடகைக்கு எடுக்கிறாங்க. வேற யார் மூலயமா கருத்தை திணிக்கலாம், இந்த அரசாங்கத்தை எதிர்க்கலாம்? அதில் முதல்ல ஜி.கே. வாசன், சீமான், ஐயா ராமதாஸ், அன்புமணி, இப்படி ஒரு 4 பேர் வாடகைக்கு எடுக்கிறாங்க. அவங்க தாறுமாறா பேசுறது, பிஜேபி பேச வேண்டியது இவங்க பேசுறாங்களா? அவங்க ஊதுகுழலா மாறி இருக்கிறாங்க. சார், சீமான் கேட்குற கேள்வி என்னன்னா, அரசு பள்ளிக்கூடங்கள் தரமா இருக்குதுன்னா அமைச்சர்களுடைய மகன்கள் பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்களான்னு கேட்குறாரு. சீமானுடைய பையன் இப்போ எந்த சிலபஸ்ல எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான்? அவருடைய கட்சி கொள்கை என்ன? சார், அவர் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது சார். எங்களை கேள்வி கேட்குற நீ யோகிமா இருங்க, எங்களை கேள்வி கேட்குற நீ வழிகாட்டியாரு? நீ திரள் நிதியின் பிச்சை எடுத்துட்டு நீ சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க. முத்துக்குமார் ஒரு இளைஞர் ஈழத்தமிழுக்காக தீக்குளிச்சு இழந்தாரு. இன்னைக்கு அவங்க வீடு எப்படி இருக்கு, உன் வீடு எப்படி இருக்கு? நான் திருப்பி கேட்கட்டுமா? அவங்க வீட்டுல அடுப்பு எரியுதா? நீ எங்க சாப்பிட்டுட்டு இருக்க? அவங்க வீட்டு புள்ள எங்க இருக்கு? இன்னைக்கு எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு? உன் புள்ள எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு? கேட்கிற அறிவு இல்லையா உங்களுக்குலாம்? நீங்க அரசியல் பேசும்போது தனிப்பட்ட விவகாரத்துக்குள்ள போறீங்களே. இது தனிப்பட்ட விவகாரம். சீமான் இன்னைக்கு அரசியல் மட்டும் பேசுறோம், அரசியல் ரீதியா பதில் சொல்றோம். சீமானுடைய ஒரு பேச்சாவது தனிப்பட்ட தாக்குதல் இல்லாம ஒண்ணு காட்டுங்க, நான் பேசுறதை நிறுத்திக்கிறேன். சார், அவர் என்ன கேட்கிறாரு? கேட்கறதை விடுங்க, அரசு மருத்துவம் அவரு கேட்கறதை விடுங்க. நான் கேட்டது முதல்ல பதில் சொல்லுங்க. தமிழ் தேசியம் பேசுறீங்க சார், அவர் சிஎம். தமிழ் தேசியம் பேசுற நீங்க, மத்தவனுக்கெல்லாம் வாயிலே வட சொல்ற நீங்க, உங்க வீட்டு பையன் எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறான், எந்த சிலபஸ் உள்ள ஸ்கூல்ல படிக்கிறான்,
தமிழ் தேசியம் இருக்கா? தமிழ் தாய்மொழியா கொண்ட ஸ்கூலா அது? அவர் ஆட்சியிலேயே இல்லையே சார். இப்போ எங்களை கேள்வி, ஆட்சியில் இருக்காரு இல்லையெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நீ உங்க கொள்கை என்ன? தமிழ்நாட்டு மக்கள் மேல என்ன திணிக்கிறீங்க? இருக்கிற இளைஞர் என்ன ஏமாத்துறீங்க சார்? ஞாபகம் வச்சுங்க, தான் முதல்ல யோகியமா இருந்து சார் அவர் நான் ஆட்சிக்கு வந்தா சரி செய்வேன்னு சொல்றாரு. நம்ம இத்தனை முறை ஆட்சிக்கு வந்திருக்கோமே. அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா. அத்தைக்கு மீச முளைக்க போறதும் இல்ல, அத்தை சித்தப்பா ஆக போறதும் இல்ல. ஆனா தொடர்ச்சியா வளர்ந்துட்டு தானே சார் வர்றாரு. எங்க வளர்ந்துருக்காரு? 1% இருந்து இப்ப கிட்டத்தட்ட 8% வந்திருக்காங்க. எத்தனை வருஷத்துல, எத்தனை தேர்தல்ல? 10 வருஷத்துல நினைக்கிறேன். 10 வருஷத்துல லாஸ்ட் 3 தேர்தல் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு? கடைசியா 8. அதுக்கு முன்னாடி தேர்தல்ல 6 நினைக்கிறேன். 6, 7, 8 இவ்வளவு தானே. ஞாபகம் வச்சுங்க, நாம் தமிழருக்கு 2 எலெக்ஷன்ல ஓட்டு போடுறோம், 3வது எலெக்ஷன் போட மாட்டேங்கிறோம். வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. நீங்க நாம் தமிழருக்கு வக்கீலா மாறுங்க, அது கோர்ட்ல போய் பண்ணுங்க. இங்கேயும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுன்னா புள்ளி விபரத்தோட சொல்லுங்க, இதுவரையில் அவர் எத்தனை தேர்தல் சந்திச்சிருக்கிறார், எங்க உயர்ந்திருக்கிறது. சார் அவர் வளர்றாரு வளரல, அது வேற விஷயம். அப்புறம் ஏன் அதை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? கேட்கிற கேள்வி என்னன்னா, எதுக்கு கவுன்சில கூட ஜெயிக்கல? நீங்க கவுன்சில கூட ஜெயிக்க முடியல. நீங்க இன்னும் சொந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் திருவெற்றியூர்ல தோக்குறாரு. அதான உங்க நிலைமை. உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? உங்களை நிராகரிக்கிறாங்க. நீங்க விடுறதெல்லாம் பீலா, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது அப்படின்னு சொல்றீங்க. உங்களை விட்டு எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கிறான். வெள்ளையா இருந்தா ஃபிகர்ன்றீங்க, கருப்பா இருந்தா பிசுறுன்றீங்க. நீங்க நிதானமே இல்லாம குடிச்சிட்டு தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க போதைக்கு அடிமையா இருக்கிறீங்க. இப்படி ஒரு தனிமனித தாக்குதல்லாம் எப்படி சரி? கலைஞர் அவர் என்ன சொன்னார் சார்? அவர் தொடர்ச்சியா அது எல்லா இடங்களையும் உள்ள வார்த்தைகள் தான் சொல்றாரு. என்ன எல்லா இடத்துலயும் இருக்கா? அந்த வார்த்தை வந்து பைபிள்ல இருக்கு, பகவத்கீதையில இருக்குன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லுங்க. சொல்லுவாரா? அவங்க அண்ணனை தங்கச்சி சொல்லுங்க. பைபிள்ல இருக்கு, கீதையில இருக்குன்னு அவங்கள சொல்லுங்க. சொல்லுவாராங்க? இப்படி வக்காலத்து வாங்குறீங்க? நீங்க பைபிள்ல கீதையில இருக்குன்னா அவருக்கு வக்காலத்து அவங்க அப்பாவே அவங்க அப்பா பார்த்து சண்டாலன்னு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? இல்ல, கலைஞர் அவர்களே அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காருல்ல சார். நான் கேட்கறது, நீங்க யார்? எதுக்கு எதை பேசணும்? அரசியல் விமர்சனம் பண்ணுங்க, கொள்கையை விமர்சனம் பண்ணுங்க, ஆட்சி நிர்வாகத்தை விமர்சனம் பண்ணுங்க, தவற சுட்டி காட்டுங்க, அதுக்கு போராடுங்க. தயாரா இருக்கிறோம். ஒரு எப்ப தெரியுமா தனி மனித தாக்குதலை கையில் எடுப்பான்? உங்ககிட்ட சரக்கு இல்லாத போது, விமர்சிக்க முடியாத பொழுது, உங்களிடத்து விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லாத பொழுதுதான் அவன் தனி மனித தாக்குதலை கையில் எடுப்பான். அதை தான் சீமான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இருக்குன்னா சீமானை திட்டணும்னு ஆசையா? ஏன் அப்படி பண்றீங்க? ஒரு நாட்டில் 95 ஆண்டு காலம் வாழ்ந்து 5 முறை முதலமைச்சராக இருந்து 11 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 70 வருஷம் அரசியல் வாழ்க்கை இருந்த ஒரு தலைவரை நீ விமர்சனம் பண்ணணும்னா உன்னை விமர்சனம் பண்ணுங்க எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த பாடல் வந்து தொடர்ச்சியா அதிமுகவில இருந்து மறுமலர்ச்சி திமுக எல்லா மேடைகளையும் பாடப்பட்ட. அவன் பீ துண்ணான்றக்காக நீங்களும் துண்ணுவீங்களா? சொல்லுங்க. அவன் மலம் துண்ணுவான், மூத்திரம் குடிப்பான், வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை வேற வேலைக்கு அனுப்புவோம், நீங்களும் அனுப்புவீங்களா? இது விளக்குமா? அது அவன் பாடினா நான் பாடினன்றதெல்லாம் என்னங்க நியாயம்? யார் பாடினாலும், எவன் செய்தாலும், எப்படி செய்தாலும் தவறு தானே. இப்போ அவங்க சொல்லக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குதுன்னா, இந்த ஆட்சியில மீம்ஸ் போடுறவங்க, பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க, பைக் ஓட்டுறவங்க மேலெல்லாம் கேஸ் போடுறீங்க, மற்ற முக்கிய பிரச்சனைகளை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. பஞ்சு மிட்டாய் விட்ட மேலே யாரு எங்க எப்போ கேஸ் போட்டோம் சொல்லுங்க. பஞ்சு மிட்டாய் விற்கிற அந்த ரோஸ் கறக்கிறதுல பிரச்சனை வருது, புற்றுநோய் வருதுன்னு பெங்களூர்ல தடை பண்றாங்க, அதை பார்த்து தமிழ்நாட்டில் தடை பண்றாங்க. உங்களுக்கு வயிறு எரியுது. எப்படி நீங்க பொதுவாக சொல்லிட்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? பஞ்சு மிட்டாயை கூட அரெஸ்ட் பண்றோம்ட்டு. எவ்வளவு முட்டாள் இருக்கா அது உண்மை நினைக்கிறவன். இது கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி. இதை கேட்டு நான் பதில் சொல்லி ஆமா பஞ்சு மிட்டாய் ஊர்னு அரெஸ்ட் பண்றாங்கன்னு நம்புறவன் எவ்வளவு பைத்தியக்கார நாட்டில் இருக்கிறான். ஏன் பஞ்சு மிட்டாய் விட்டவனை அரெஸ்ட் பண்ணோம்? எதுக்குங்க அரெஸ்ட் பண்ணோம்? உன் புள்ள அதை சாப்பிட்டு கெட்டு போய் கேன்சர் வந்து சாகக்கூடாதுன்னு அரெஸ்ட் பண்ணோம். தப்பா சரியா? சொல்லுங்க சார், தப்பா சரியா சார்? அது எந்த விதத்துல சரியோ? தப்பா சரியா? நான் தான் கேட்டேன். சரிதான் சார். சரிதானே? இதை பொதுவா சொல்லிட்டீங்க, பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க கூட அரெஸ்ட் பண்றாங்கன்னு. அந்த பைத்தியத்துக்கு பதில் சொல்லணுமா? ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டீங்க? மீம்ஸ் போடுறவங்களா? சரி, இங்கே கேரளாலேருந்து ஒரு பத்திரிகையாளர் உத்தரப்பிரதேசில் போயிட்டு அத்தராசுன்னு ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ ஒரு பொண்ணை கற்பழிச்சார்னு செய்தி போட்டார். 3 வருஷமா ஜெயிலில் இருக்கிறார். சொல்லுங்க, என்னங்க அதெல்லாம்? எத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க தெரியுமா? டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் போராடிய பையன் உமர் மாலிக் எங்க இருக்காரு? குண்டு போட்டாரா? கொலை பண்ணாரா? 3 வருஷம் இன்னும் ஜெயிலில் இருக்கிறார். எத்தனை பத்திரிகையாளர்கள், எத்தனை கருத்து தெரிவிக்கிறவங்க, எத்தனை மாணவர்கள், எத்தனை நகர்ப்புற நக்சலைட் முத்தலை குத்தி எவ்வளவு பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க? அந்த புள்ளி விபரம்லாம் தெரியுமா? வெறும் கருணாநிதி குடும்பத்தை திட்டுறதையே பொழப்பா வச்சிருக்க, இதெல்லாம் எப்படிங்க தெரியும்? இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? அப்போ இப்போ இணையதளங்களில் நிறைய பேர் எழுதுறாங்க, டிடி வாசன் பைக் வேகமாக ஓட்டினார், அரெஸ்ட் பண்ணீங்க, இப்போ நீங்களே கார் ரேஸ் நடத்துறீங்களேன்னு கேட்குறாங்க. பைத்தியம், புத்தி போச்சு, கீழ்ப்பக்கம் தான் அனுப்பணும். கார் ரேஸுக்கும் டிடி வாசனுக்கும் ஒருத்தர் முடிச்சு போடுறான்னா முடிஞ்சிச்சவன் கதைன்னு அர்த்தம். டிடி வாசன் பைக் வேகமாக போனது பொதுமக்கள் நடமாடுற வீதியில், இவ்வளோதான் ஸ்பீடு போகணும்னு சட்டம் இருக்குது.
அதில் தப்பு பண்ணாரு, டிராஃபிக் போலீஸ் நடவடிக்கை எடுத்தது. இந்த பைக் ரேஸ் நடத்தினது இதுக்காகவே உருவாக்கப்பட்ட பாதையில் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவன் தான் கட்சி நடத்திட்டு அதுக்கு ஒரு முட்டாள் கூட்டம் கை தட்டிக்கின்னு அதுக்கு 4 பேர் வக்காலத்து வாங்கிக்கின்னு எங்களை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. அடிப்படையாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குன்னா, அரசு மருத்துவமனைகளில் திமுகவினுடைய அமைச்சர்களோ உறுப்பினர்களோ போய் சிகிச்சை பெறுவாங்களான்னு கேட்குறாரு. இந்த 1.5 வருஷத்துல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசு மருத்துவமனை சிகிச்சை எடுத்ததை நாங்கள் காமிச்சிட்டோம்னா ஒரு தற்கொலை பண்ணிப்பாரா சொல்லுங்க சார்? நம்ம தொடர்ச்சியா இப்போ தனியார் மருத்துவமனைக்கு தானே போறோம். ஒரு சரி, உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் நீங்க கருத்து வரலாறுன்னு பேசிட்டு இருக்காதீங்க, புலம்பாதீங்க. கேளுங்க போயிட்டு. உங்களாம் விளம்பரப்படுத்தணுமா? 6 மாத காலத்துக்கு முன்னால் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் 2 நாள் கலைஞர் மருத்துவமனையில் தங்கி தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டார். அது நான் போட்டோ எடுத்து போடணுமா? புரியல எங்களுக்கு. ஸ்டாலினி மருத்துவமனையில் போன எம்எல்ஏ தெரியுமா உங்களுக்கு? ஆளுங்கட்சி எம்எல்ஏ. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போனவங்க தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சரி, நீ எத்தனை முறை சீமான் அரசாங்க மருத்துவமனைக்கு போனார் அதை சொல்லுங்க. நான் புள்ளி விபரமா போட்டோ கூட கொடுக்குறேன். இப்போ கூட எல்லா மருத்துவமனையிலும் வருகை பதிவேடு இருக்கும், அட்மிட் ஆன ஷீட் இருக்கும், எல்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். இல்லை தகவல் உரிமை சட்டத்தை கேட்டுக்கலாம், எந்தெந்த மந்திரி எப்பப்போ எங்கெங்க வந்து இது எடுத்தாங்க அப்படின்ட்டு. நான் கேட்கறது, நீங்க எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்க? எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ஆனா நீங்க மீண்டும் மீண்டும் எந்த அதிகாரத்திலும் இல்லாத ஒருத்தரை பார்த்து கேள்வி கேட்க எங்களை கேள்வி எவன் கேட்கறான்னு அவனை தானே திருப்பி கேட்க முடியும் சார். ஆனா வெகு மக்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க பார்த்தாலும் கேள்வி கேட்க முடியும். மக்கள் கேட்கலையா தானே பிரச்சனை. மக்களுக்கு தெளிவா தெரியுது. மக்களும் கேட்கல, ஊடகமும் கேட்கல சார். மக்களுக்கு தெளிவா தெரியுது. மாண்புமிகு அமைச்சர் கலைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்த போது பொதுமக்கள் பார்த்தார்கள். அமைச்சர் தங்கி இருக்கிறாரு, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு. இதே ராஜீவ்காந்தியில பார்த்துருக்கோம். ஒரு எம்பி நான் போய் ராஜீவ்காந்தியில் பார்த்தேன். ஸ்டாலின் மருத்துவமனை ஒரு எம்எல்ஏ போய் பார்த்தேன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? புரியல எங்களுக்கு. நான் படம் போட்டு காட்டணுமா? இது யார் தப்பா மக்கள் மத்தியில் கலப்பி விடுறது? யாரு? நீங்க தானே. அவருடைய குரலா இருந்து நீங்க தானே கலப்பி விடுறீங்க. அதிகாரத்தில் இருக்கிற எந்த எம்எல்ஏ எம்பி மந்திரியாவது அரசாங்க மருத்துவமனைக்கு போயிருக்கிறார்களா? நீங்க தானே சார் கேட்குறீங்க. ஆனா போனது காமிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? திமுக அரசு கேள்வி கேட்கிற எல்லாரையுமே பாஜகன்னு முத்திர குத்துறது எப்படி சாங்க? அறிவாளித்தனமா கேள்வி கேட்டா அவன் சிந்தனையாளர், பைத்தியகாரத்தனமா கேள்வி கேட்டா, சங்கித்தனமா கேள்வி கேட்டா அந்த முத்திர தானே குத்த முடியும் சார். நீங்க உங்களுடைய இதே குரல்ல நேற்று அவர் வாயால கேட்கிறோம் சார். சிம்பிளா சொல்றோம். இதே குரல், இதே செய்தி, இதே கேள்வி சங்கி வாயாலையும் கேட்கிறோம். அதே செய்தி, அதே குரல் உங்க வாயாலையும் கேட்கிறோம். அப்ப அதுக்கு பேர் என்ன? இப்ப சீமான் அவர்களும் சரி, தமிழிசை அவர்களும் சரி, ஒரு புள்ளியில் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. விஜய் மாநாட்டுக்கு 21 கேள்வி கேட்கிறாங்க. திமுக நடத்தக்கூடிய மாநாடுகளுக்கோ அவங்க கூட்டணி கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கோ இவ்வளவு கேள்விகள் கேட்பாங்களா? பைத்தியம். நீங்க பைத்தியமாவே மாறிட்டாங்க. இதுவரைக்கும் நடிகர் விஜய் தரப்பில் இருந்து எங்கள் மாநாட்டுக்கு இடையூறு இருக்கிறது, காவல்துறை இப்படியெல்லாம் செய்கிறதுன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கா? அவங்க இது வரைக்கும் எதுவுமே பேசவும் இல்லை, எது சம்பந்தமாகவும் பேசல. நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே முட்டு கொடுக்குறீங்களே. உங்களுடைய நோக்கம் திமுகவை சிரமப்படுத்தினா தானே. நான் கேட்கறது, தமிழிசை சவுந்தரராஜன் விஜய் கட்சியில சேர்ந்தாரா? சேர்ந்தாதான் கேள்வி கேட்கணுமா சார்? கண்டிப்பா. உள்ள என்ன நடக்குது தெரியாம நீங்க கொம்பு சுத்துறீங்க. சீமான் விஜய் கட்சியில சேர்ந்தாரு. நீ 4 முறை கூப்பிட்டு பார்த்து தம்பி 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 என்னென்னவோ கதறின. விஜய் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. ஆனா அவரு தொடர்ச்சியா தனிச்சுதான் நிப்போம். இல்ல கதறினேன். முதல்ல முன்னாடி பிட்ட போட்டீங்க, பிராக்கெட்டை போட்டீங்க, தம்பி நீங்க சேர்ந்து பயணிப்போம், நீங்க என்னென்னவோ சொல்லி பார்த்தீங்க, செல்ஃப் எடுக்கல. இப்போ நான் தனிச்சு திருப்பி அதே பாணிக்கு வந்துட்டு நான் கேட்கறது, ஒரு மாநாடுன்னா அவர் ஒரு நடிகர். கம்யூனிஸ்டுகள் நடத்துகிற மாநாட்டுக்கும், திமுக நடத்துகிற மாநாட்டுக்கும், அதிமுக நடத்துகிற மாநாட்டுக்கும், பிஜேபி நடத்துகிற மாநாட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு அமைப்பு மாநாடு நடத்தினா எவ்வளோ பேர் கூடுவாங்க? ஒரு ஆளுங்கட்சி மாநாடு நடத்தினா எவ்வளோ பேர் கூடுவாங்க? ஒரு எதிர்கட்சி மாநாடு நடத்தினா எவ்வளோ பேர் கூடுவாங்க? ஒரு ஜாதிய அமைப்பு நடத்தினா எவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு அதற்கு ஏற்றாறு போல் தான் பாதுகாப்பு ஏற்பாடுகள், வழிமுறை, விதிமுறைகளும் வகுத்து தரப்படும். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல் முறை மாநாடு நடத்துகிறார். இதில் எவ்வளோ கூட்டம் கூடும்னு உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா? இப்போ அமைச்சர் நான் கேட்குறேன், எனக்கு கணிச்சு சொல்ல முடியுமா? யாராலுமே கணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வராங்க, அவங்களுடைய ஆர்வம் இருக்கலாம், வேகம் இருக்கலாம், அது எப்படி கட்டுப்படுத்தணும், உங்களுடைய பிளான் என்ன, எங்கே ஸ்டேஜ் போட போகிறீங்க, அவர் எங்கே இருப்பார், எங்கே அவருக்கு ரூமு, ரெஸ்ட் ரூம் எங்கே, மேடை எங்கே, அவர் எங்கே எப்படி பேசுவார், யார் யார் மேடையில் உட்காருவா, யார் யார் என்னங்க தப்பு? இதில் ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைச்சு கொடுக்கணுன்ட்டு காவல்துறை கேட்டது தப்பா? அது தப்பா இருந்தால் இந்நேரம் அங்கேருந்து உங்களுக்கு பதில் கேள்வி வந்திருக்காதா? அது நியாயமா இருக்கோ தானே அவங்க 4 நாளில் பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நடுவில் உங்களுக்கே இவ்வளோ எரிச்சல். மாநாடு நடத்துபவருக்கும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்களுக்கும் கான்வெகேஷன் நடந்துட்டு இருக்கு. இது சிறப்பாக நடக்கணும், பாதுகாப்போட நடக்கணும்ட்டு போலீஸ் வந்து அதுக்கான வேலையை பார்த்து, நடுவில் உங்களுக்கே இவ்வளோ குடைச்சல், ஏன் இவ்வளோ அரிப்பு? அதுக்குள்ள இவ்வளோ லேட் சார். நீங்க யாருங்க சார்? அமைச்சரே பதில் சொல்றாரு சார், நாங்க ஒன்றும் நெருக்கடிலாம் தரலன்னு. அதுதான் நாங்களும் சொல்றோம், நாங்க தரல, அது எங்க வேலையே இல்லை சார். விஜயகாந்த் அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினாரு, கட்சி ஆரம்பிச்சு
நெருக்கடி கொடுத்தோமா? சார், கட்சி ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கலாம். ஆனால் பிரேமலதா அவர்கள் தொடர்ச்சியாக திமுக தான் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது, திமுக நெருக்கடி கொடுத்ததுனால தான் கட்சி ஆரம்பிச்சோம்னா சொன்னாங்களே. நாங்க நெருக்கடி கொடுத்து கட்சி ஆரம்பிச்சாங்களாம். இல்லை, கடந்த காலங்களில் சொல்லியிருக்காங்களே. என்னன்னு? அவங்களுடைய விஜயகாந்த் மண்டபம் இடிச்சதுல இருந்து பல்வேறு நெருக்கடி திமுக கொடுத்தது. மண்டபம் இடிச்சதாலேயே கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னா இன்னைக்கு இல்ல, ஈஸியா அதையும் ஒரு காரணமா சொன்னாங்க கடந்த காலங்களில் குறிப்பிட்டது. அது நெருக்கடி, அதுதான் நெருக்கடி, அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அதுவும் ஒரு காரணம். இப்போ ஈசிஆர்ல ரோடு ஆறு வழி பாதையா மாத்துறதுக்கு ஒரு 1000 வீடு இடிச்சிருக்காங்க சார். அவங்களாம் கட்சி ஆரம்பிக்கலாமா? அப்போ நீங்க பொது நோக்கத்தை பத்தி பேச உங்களுக்கு அருகதையே கிடையாது இல்ல. எவ்வளவு பேர் தன் நிலங்களை கொடுத்துருக்காங்க நேஷனல் ஹைவேஸ்ல, எவ்வளவு பேர் பாலங்கட்டு நிலம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பூண்டி ஏரி சத்தியமூர்த்தி ஐயா பேர்ல இருக்கு. அந்த ஏரியை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பேர் நிலங்களை கொடுத்தாங்க. அதே போல பரந்தூர் விமான நிலையத்தையும் சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா நல்லா அது சொல்றேன். நான் துவக்கிற பூண்டி ஏரி இதே எடுத்துக்கங்க. மேட்டூர் அணை என்னைக்கும் தண்ணி வத்தி போச்சுன்னா என்ன தெரியுது? உள்ள இருக்க சர்ச்சு தெரியுது, உள்ள இருக்கிற சிவன் கோயில் தெரியுது. அதே மாதிரிதான் புழல் ஏரியும். இப்படி மக்களுக்காக சில திட்டங்கள் உருவாக்குற பொழுது சில இழப்புகளை சந்திச்சுதான் ஆகணும். அது அன்னைக்கு இருந்த பூண்டி ஏரியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற பரந்தூர் விமான நிலையமா இருந்தாலும் சரி. இவங்க நிலத்தை இழந்தவங்களாம் அமைப்பு ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு ஆளுங்கட்சி திட்டணும்னா நாட்டுல எவ்வளவு கட்சி இருக்கும்? உங்களுக்கு சுயநலம், உங்க மண்டபத்தின் மீது உங்க அக்கறை இருந்தது தவிர நாட்டு மக்களுடைய சாலை மீதோ மேம்பாலம் மீதோ போக்குவரத்து நெருக்கடி மீதோ உங்க அக்கறை இல்லை. சரி, எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதை பத்தியும் அச்சம் இல்லை. அவர் மாநாடுக்கு அனுமதி கொடுத்தார், காவல்துறை பதில் கொடுத்துருக்காங்க, அவங்க பதில் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதை ஏற்பாடுல மாநாடு நடக்க போகுது, முடிஞ்சு போச்சு. அமைச்சர் KN அவர்கள் பேசினதா ஒரு பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அடுத்த நாள் மறுப்பும் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் அது ஊடகங்களில் ஒரு பெரிய செய்தியாக மாறுச்சு. 2026 தேர்தலில் திமுகவினுடைய கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ பத்திரிகைக்கு சில பத்திரிகை சீனியர் எடிட்டர்களுக்கு இது கொடுத்துருக்காங்க டார்கெட். இந்த கூட்டணியை குழப்பம் பண்ணணும். இல்லை, அந்த பத்திரிகை திமுக ஆதரவான பத்திரிகை தான் அறியப்பட்ட பத்திரிகை. நீங்க என்ன வேணா அறிவிச்சீங்க, எங்களுக்கு தெரியாதா? திமுகவுக்கு மிக கடுமையாக தாக்கி எதிராக செய்தி போட்டுவிட்டு பாஜகவுக்கு வால் பிடித்து பாஜக செய்தியை போடுகிற அந்த எடிட்டர் நைட்டு 9 மணிக்கு மேலே திமுக முன்னணி நிர்வாகிகிட்ட பேசுறது எங்களுக்கு தெரியும். திமுகவுக்கு ஆதரவாக செய்தியை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் மக்களை ஏமாற்றலாம், தலைமையை ஏமாற்றவே முடியாது. ஓகேங்களா? ஆனால் அந்த செய்தியினுடைய சாராம்சம் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்கிறாங்கிறது உண்மைதானே சார்? ஒரு உண்மையில் அதான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுறாங்க. NT ராமாராவுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது நான் சொல்லலை, அந்த சம்பவத்தை உருவாக்கியவரே அவருடைய ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஒரு சின்ன பிட்டு தான் போட்டோம், சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பாரான்ட்டு. என்னுடைய செய்தி தான் வரலாறு மாறி போச்சுன்னார். எப்படி? NT ராமாராவுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் மயிரளவு கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆனால் சொந்த மருமகனே மாமனாரை எடுத்து உருவாக்கிய பெருமை ஊடகத்தையும் பத்திரிகைக்கும் உண்டு. கொளுத்தி போட்டது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ற கேளுங்க, இந்த கூட்டணி நாட்டில் எவ்வளோ கூட்டணியாக அமைஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு, திருப்பி. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி ஒரு 7-8 ஆண்டு காலம் ஒரு கூட்டணியே 8 வருஷம் மெயின்டைன் பண்ணுறது, அரவணைச்சு கொண்டு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிஜேபி கூட அதிமுக இருக்கிறதால தான் இவங்க ஒன்றா இருக்கிறாங்க. பிஜேபி போட்டு அதிமுக வெளியே வந்துருச்சுன்னா இது செதறிடும் அப்படி கூட சொல்லி பார்த்தாங்க. அது ஒரு பாசிபிலிட்டி தானே சார்? ஆனால் அதிமுக பிஜேபி தேர்தல் சந்திச்சு அதான் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆக போகுது. கூட்டணி செதறல. ஏன் சொல்றேன்னா, சீட்டுக்காகவோ பணத்துக்காகவோ பொட்டிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் சாத்தியம். ஒரு விஷயம், எங்கள் கூட்டணி சித்தாந்த ரீதியான கூட்டணி, பாசிசத்தை எதிர்க்கிற கூட்டணி, மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற கூட்டணி, இந்துத்துவா உள்ள வரக்கூடாதுன்னு கூட்டணி, இங்கே சமதர்ம வேண்டும், தமிழன் தலைநிமுறை வேண்டும், இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக நீதி வேணும்னு ஒத்த கருத்தில் இருக்கிறவங்க ஒன்றா கை கோர்த்துருக்குறாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கும்போது சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைக்கு கூட போராட்டம் நடத்துகிறாங்களே. சார், போராட்டம்ன்றது அவங்க ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க, ஒரு கட்சி நடத்துகிறாங்க. அவங்க தன்னை தக்க வைத்துக் கொள்ளவும் தன் கட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் மக்கள் பிரச்சனையை மக்களோடு செய்த போராட்டம் தப்பு இல்லையே. இந்த அசோக் நகர் பள்ளி விவகாரமே எடுத்துப்போம். மகாவிஷ்ணு கலந்து கொண்டு பேசுகிறாரு, கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, பேசுனா சுமூகமாக முடிய போகுது. அதற்கிடையில் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. நடத்திய சில மணி நேரங்களில் அமைச்சர் போய் கலந்துக்கிட்டு அது விளக்கம் கொடுக்குறாரு, நடவடிக்கை எடுப்போன்னு வாக்குறுதியும் தர்றாரு. மத்திய சர்க்கார் கொண்டு வந்த 2 பில்லு கூட்டணி கட்சியை எதிர்த்திருக்கு. அப்போ மோடி சரியில்லாதவர் சொல்லலாமா? சார், அங்கே கூட்டணி ஆட்சியே நடத்துறாங்க அவங்க. நம்ம கூட்டணி ஆட்சி நடத்தலை. கூட்டணி ஆட்சி நடத்தணும்னு எதிர்க்கிறான். கூட்டணி ஆட்சி இல்லாம இப்போ எங்களை எதிர்த்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்களே சொல்லி மாட்டிக்கிட்டீங்க பாருங்க. கூட்டணி ஆட்சி நடத்தாதவர் எதிர்த்தனா பரவாயில்ல, கூட்டணி ஆட்சியில் அங்க வகிக்கிற கூட்டணி ஆட்சியின் கேபினெட் அமைச்சரே மோடி கொண்டு வந்த பில்லை எதிர்க்கிறார்கள். அப்போ முரண்பாடா? இப்போ கார்த்திக் சிதம்பரம் கூட்டணி ஆட்சி வேணும்னு கேட்குறாரு. அவர் சார், நான் கேட்கறது நீங்க திசை திருப்பாதீங்க.
இல்ல சார், திசை திருப்பல. உங்களோடு தேர்தல் கூட்டல் இருக்கிற அமைப்பு எதிர்க்கிறதே இது முரண்பாடு இல்லையா நீங்க ஆனா கேட்டீங்க. இப்போ ஒரு 2 மாசமா தான் ஒரு சார் எதிர்க்கிறாங்க. ஒன்றிய கூட்டணியில் மத்திய அமைச்சராக கேபினெட் அமைச்சராக பதவி வகிப்பவர்களே ஒன்றிய அரசு கொண்டு வர பில்லை எதிர்க்கிறார்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கொள்கை சார்ந்த விஷயம், அவருடைய கட்சி சார்ந்த விஷயம், கட்சி நிலைப்பாடு தெரிகிற விஷயம். ஆனா இப்போ ஜனநாயக நாட்டில் 2-3 மாதமா தான் சார் எதிர்க்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் இது ஆரோக்கியமா எடுத்துக்கணுமே தவிர இது பெருசா வந்து சிண்டு முட்டி விடுறதோ இதன் மூலயமா கூட்டணி உடையாதா, இதன் மூலயமா கூட்டணி பிரியாதா, நம்ம துண்டு போடலான்றதெல்லாம் நடக்காத காரியம். ஆனா அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியா எங்க பக்கம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு சார். அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னா வந்தாரே, அவங்க பக்கம் மன்சூர் அலிகான் வந்தார் கூட்டணி பேசுறதுக்கு. இந்த மாதிரி தான் யாராவது வருவாங்க. அதிமுகனுக்கு இலவு காத்த கிளி மாதிரி. நிச்சயம் சார், அது ஒரு பெரிய தலைப்பு. நம்ம புரியுதுங்களா? ஜெயக்குமார் இப்போ கிடைச்ச தகவல் பிரகாரம் ஜெயக்குமாருடைய பேச்சை, கருத்தை, அறிக்கையை அந்த கட்சியே பெருசாக எடுத்துக்கிறது இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியது எங்களை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல வேண்டும். தமிழ்நாடு ஒரு இந்தியாவில் மிக சிறந்த மாநிலமாக உருவாக வேண்டும். அதற்கான முயற்சியில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு வீறுநடை போடும், அனைத்து அவதூறுகளும் உடைத்து எரியும், மக்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். 2026 மீண்டும் திமுக ஆட்சி வெற்றி பெறும். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி.